அப்போ அந்த வீட்டில் எங்களுக்கு 35 ரூபா தான் வாடகை, கரண்ட் கிடையாது. 6 மணிக்குள்ளே சமைச்சிடணும். அதுக்கு மேலே சமைக்கணும்னா விளக்கு வச்சு தான் சமைக்கணும். 6 மணிக்குள்ளே சமைக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் என்னென்னா, எங்கள் வீட்டு வாசலில் ரோட்டில் பாய் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். இதான் என்டர்டைன்மெண்ட். டிவி கிடையாது, கரண்ட் கிடையாது, அப்போ எதுவுமே கிடையாது. வெறும் 35 ரூபா வாடகை, அதை கொடுக்க முடியாது எங்களால். நாங்கள் இருந்த அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் சுடுகாடு, அங்கே பிணங்கள்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கே உட்காந்து அதையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். எங்கள் என்டர்டைன்மெண்ட் அந்த பிணம் எரியறது, அந்த வெட்டியார் அடிப்பார் போட்டு டம்மு டம்முன்னு அடிப்பார். நாங்கள் சிரிச்சிட்டு உட்காந்துருப்போம். ஏதோ மோசமான ஒருத்தன் வந்துட்டான் போல, அதான் அடிக்கிறான் இந்த அடி அப்படிம்போம். இதுதான் எங்கள் என்டர்டைன்மெண்ட். ரோட்டில் அப்படியே பாய் போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு 8 மணி ஆனால் சாப்பாடை போட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த தெருவிளக்கில் உட்காந்து அப்படி சாப்பிட்டு அப்படி போவோம். அதான் லைஃப், அவ்வளோதான். இவ்வளோதான் எங்களுடைய மொத்த லைஃப். சில நாட்களில் திடீர்னு மண்ணெண்ணெய் தீந்துரும். அப்போலாம் அந்த திரி போட்ட ஸ்டவ் தான், மண்ணெண்ணெய் தீந்துரும், மண்ணெண்ணெய் இருக்காது. யாராவது சொந்தக்காரங்க அப்படி நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா 2 ரூபா 5 ரூபா இருக்குமான்னு கேட்டு அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மீட்பு வந்துடாதா, எப்படியாவது மேலே வந்துட மாட்டோமா, ஏதாவது செஞ்சிட மாட்டோமா? நான் சொல்லுவேன், அந்த கானானிய ஸ்திரீ தன் பிள்ளையை கையில் வைத்துக்கொண்டு இயேசுநாதருக்கு நின்ன மாதிரி ஒரு நாள் நானும் என் தாயும் அப்படி தான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்னோம். ஏதாவது மேலே வந்துட மாட்டோமா? நான் சொல்லுவேன், எங்களுக்கு துணிக்கை அல்ல, அந்த அப்பமே கிடைத்தது. அந்த இயேசுநாதரே எங்களுக்கு கிடைச்சார். ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று எங்களுக்கு கிடைச்சிச்சு. அவரை கையில் பிடிச்சோம். இன்னைய வரைக்கும் கர்த்தர் எங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் எங்களை அவர் தாழ விடவே இல்லை. இந்த துன்மார்க்கனுடைய மரணத்தையே அவர் விரும்பாதிருப்பாரானால் உங்களை எப்படி கர்த்தர் சாக விடுவார்? உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், ஒரு நாளும் கர்த்தருடைய கரம் உங்களை விட்டு விலகாது. கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் ஒண்ணு, ஒரு சின்ன ஜெபம், ஒரு மனம் கசிந்து அழுதல், ஒரு கதறுதல். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா சொல்லி கேட்டு பாருங்க. இந்த தேவனை போல அன்புள்ள தேவனை உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் தைரியமாய் சொல்வேன், இந்த தேவனை போல நேசிக்கிற தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. இந்த தேவனை போல அற்புதமாய் அதிசயமாய் நடத்துகிற தேவனை உங்களால பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை உறவுகள் உங்களை கைவிட்டு போய் நீங்க நடுத்தருவில் நின்று யாருமே இல்லைன்னு ஒரு சிங்கிள் டீக்கு நீங்க வழி இல்லாமல் நின்னாலும் உங்களை கொண்டு போய் ராஜாவாக உட்கார வைக்க இந்த தேவனால முடியும். ஏன்னா அவர் இல்லாதவைகளிலிருந்து உருவாக்குகிறதான ஒரு தேவன். அவர் மண்ணிலிருந்து உருவாக்குகிற ஒரு தேவன், கல்லுகளிலிருந்து உருவாக்கக்கூடிய ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவன் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நிச்சயம் உருவாக்குவார்.